பழனி பாபா அவர்களை பற்றி பேசுகிறாரு. பழனி பாபா என்ன சொல்லியிருக்கிறார்? அம்பேத்கர் அவர்களையும் பெரியாரையும் ஒருவன் நிராகரிக்கிறான் என்றால் அவன் பின்னாடி போயிடாதீங்க இந்த கூட்டமேன்னு சொல்கிறார். என்ன அப்போ பழனி பாபா இவர் நிராகரிப்பாரா? இவர் முழுக்க முழுக்க பிஜேபியின் வசம் போயிட்டார். அது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. தனக்கான ஒரு இருப்பிடம் இங்கே இல்லை அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. 8% வாக்கு இருக்குது, எனக்கு முடிஞ்சு போச்சு. இனி வாங்க 2026 மேலே சொல்லுங்கள் எத்தனை சதவீதம் வாக்கு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. திமுக சொல்லுங்கள் எத்தனை சதவீதம் வாக்கு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ணா திமுக சொல்லுங்கள் எத்தனை சதவீதம் வாக்கு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாரு கூடவும் சேர்ந்து கூட்டணி வச்சுப்பாங்களாம் பிஜேபி. என்ன எல்லாரு கூடவும் சேர்ந்து கூட்டணி வச்சுக்கிட்டு எங்களுக்கு 18% ஓட்டு. அப்போ எப்படி 100க்குள்ளே தானே நம்பர் வரணும், 150க்குள்ளேயே வரும். உனக்கு எப்படி எங்கேருந்து 18% வந்துருச்சுன்னு கேட்குறேன். ஆமாம், 2 பேரும் காரி மாறி துப்பிக்கிட்டு இருந்தீங்கல்ல. அண்ணாமலை மானம் உள்ளவர் தானே, இங்கே தமிழ்நாட்டுக்காரர் தானே. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ரோசப்பட்டு போய் 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கணும்ல. அதிமுகவோட கூட்ட வச்சு தானே சேர்ந்தீங்க. இன்னைக்கு இவர்கள் அவர்களை நக்கி பிழைப்பதும் இவர்களுக்கு ஒன்று தான்.